ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் தலைவர்கள் சீரீஸில் இன்றைக்கி மகாகவி பாரதியாரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 1882 பிறந்தார். அவரோட ஊர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்க எட்டயபுரம் அப்படின்ற ஊரில் தான் அவர் பிறந்தார். அவரோட பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா சின்னசாமி, லட்சுமி அம்மாள். அவங்களுக்கு பிறந்தவர் தான் மகாகவி பாரதியார். இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணி, சுப்பையா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பாரதியாருக்கு பாரதி அப்படின்ற பட்டம் கொடுத்ததுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம், அதாவது அவர் பிறந்த ஊர்ல இருக்க சமஸ்தான புலவர்கள் தான் அவருக்கு பாரதி என்ற பட்டத்தையே கொடுத்தாங்க. பாரதியே ஒரு வசன கவி முன்னோடி, ஆனா அவருக்கு ஒரு முன்னோடியா திகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வால்ட் விட்மன். அவர் தான் பாரதியாருக்கு வசன கவிதைக்கு முன்னோடியா திகழ்ந்தாரு. இவர் யாரை குருவா கருதினார்னு பார்த்தீங்கன்னா நிவேதிதை அப்படின்ற ஒரு பெண் சீடர். அவர் பார்த்தீங்கன்னா விவேகானந்தரோட சீடர். அவரை தான் இவர் தன்னோட குருவா ஏற்றுக்கிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1904 தான் விவேக பானு அப்படின்ற இதழில் பாரதியார் எழுதின பாடல்கள் முதல்ல வெளியானது. அப்புறம் இவர் செஞ்ச பணிகள்னு பார்த்தீங்கன்னா அதே வருஷம் 1904 மதுரையில் இருக்க சேதுபதி மேல்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சுதேசி மித்திரன் அப்படின்ற ஒரு இதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. எந்த காலகட்டத்திலும் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1904 இருந்து ஆகஸ்ட் 1906 வரை. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கேப். அதுக்கப்புறம் அதில் பணியில் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இறக்கும் போது, அதாவது 1920 ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் 1920 வரைக்கும் திரும்ப அங்கே உதவி ஆசிரியராக பணியாற்றி இருக்கார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்